ஹாய் எவ்ரிவன். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நாம 4th சம் பார்த்துருந்தோம் இல்லையா சப்சிடரி புக்கில். இப்போ நாம் இந்த வீடியோவில் 5th சம் பார்க்கலாம். ஸோ 5th சம்மோட கொஷின் என்னென்னு பார்த்துடலாமா? ரெக்கார்ட் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் தி சேல்ஸ் புக் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் புக் ஆஃப் மிஸ் பொன்னி அண்ட் கோ அண்ட் போஸ்ட் தேம் டு லெட்ஜர். ஸோ இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ரீவியஸ் கொஷனில் வந்து நம்ம பர்ச்சேஸ் புக்கும் ஓப்பன் பண்ணோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் ஓப்பன் பண்ணிவிட்டு லெட்ஜர் அக்கௌண்ட்டில் அதெல்லாம் போஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சேல்ஸ் புக் ஓப்பன் பண்ணணும், சேல்ஸ் ரிட்டர்ன் புக் ஓப்பன் பண்ணணும், அதே மாதிரி லெட்ஜர் அது எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் எல்லாமே பார்த்துடலாமா ஒவ்வொன்றா? ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2017 August 1 sold goods to Sendil as per invoice number 68 for 20,500 on credit. ஸோ ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? சேல் தான் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? செந்திலுக்கு. இன்வாய்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்வாய்ஸ்க்கு செப்பரேட்டாக ஒரு காலம் போட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த இன்வாய்ஸ் நம்பரை வந்து அந்த காலமில் தான் எழுத போகிறோம். எவ்வளோ ஆன் கிரெடிட்டில் பண்ணியிருக்காங்கன்னா 20,500. ஸோ ஓகே, இது வந்து சேல்ஸ் புக்கில் ஓப்பன் பண்ணுறது. அடுத்தது August 4th sold goods to Madhavan as per invoice number 74 for 12,800 on credit. ஸோ இதுவுமே சேல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க, ஆன் கிரெடிட்டில் தான் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கலாம். அடுத்தது August 7 sold goods to Kanagasabai as per invoice number 78 for 7,500 on credit. Yes, okay. இதுவுமே சேல்ஸ் புக் தான், எடுத்துக்கலாம். அடுத்தது August 15 return inward by Sendil as per credit note on 7 for 1,500 for which cash is not paid. ஸோ இது என்னது? ரிட்டர்ன் இன்வர்ட்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் நம்ம என்டர் பண்ணணும். அடுத்து August 20th sold goods to Selvam for 13,300 for cash. என்ன கொடுத்துருக்கு? இதில் ஃபார் கேஷ்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்? இந்த டிரான்சாக்ஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிடணும். பிகாஸ் இன் சப்சிடரி புக் 1 we have to enter only the நான் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது கேஷ்ன்றனால இது நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணிடலாம். என்ன கேஷ்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ண சொல்கிறீங்களே, அப்போ அது எதில் தான் நம்ம போஸ்ட் பண்ணுறது அப்படின்னா சப்சிடரி புக்ஸ் 2ல் வந்து நம்ம அதை பார்ப்போம். கேஷ் அக்கௌண்ட்டும் புதுசாக ஒன்று கேஷ் புக்குன்னு ஓப்பன் பண்ணி அதில் இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்லி கிரெடிட் மட்டும்தான் எடுக்கணும். ஓகேவாம்மா? ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்துடலாம். August 20th பார்த்தாச்சா? ஸோ August 25th சேல்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் 1,800 by மாதவன் as per credit note number 11 for which cash is not paid. ஸோ இதுவுமே சேல்ஸ் ரிட்டர்ன் தான். அப்போ மொத்தம் எத்தனை சேல்ஸு? 3 வந்து சேல்ஸு, 2 வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் நம்ம போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ கொஷனுக்கு போயிடலாமா? ஆன்சர் எழுதுறதுல நான் வந்து ஹெட்டிங் எழுதிக்கிட்டேன். இந்த புக் ஆஃப் மிஸ் பொன்னி எழுதியாச்சு. அடுத்தது என்ன புக் ஓப்பன் பண்ணணும்? சேல்ஸ் புக் ஓப்பன் பண்ணணும். எழுதியாச்சா? ஸோ அதோட ஃபார்மேட் என்ன? டேட், பர்டிகுலர்ஸ், அவுட்வர்ட் இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், அமௌண்ட்டு கீழே டீட்டெயில்ஸ் அண்ட் டோட்டல் காலம் வரணும். எஸ், எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ சைமல்டேனியஸாக நம்ம வந்து 2 புக்கையும் ஓப்பன் பண்ணிடலாமா? இப்போ எப்படி நான் இங்கே சேல்ஸ் புக் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் புக் ஓப்பன் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள்? சைமல்டேனியஸாக சேல்ஸ் புக் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் புக் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ தட் நமக்கு என்ன ஆகும்னா ஓவராக டைம் கன்சியூம் ஆகாது. டக்குன்னு நம்ம வந்து என்ட்ரு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம பப்ளிக் எக்ஸாமில் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஏன்னா அடுத்தடுத்து இதுக்கப்புறம் லாஸ்ட் சாப்டர்லாம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம டைம் கன்சியூம் பண்ணாமல் டக்குன்னு போட முடியுன்றதை தான் பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? சைமல்டேனியஸாக சேல்ஸ் புக்கே ஓப்பன் பண்ணிக்கலாம், சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் என்னம்மா? ஆன் ஃபர்ஸ்ட்டு sold goods to Sendil as per invoice number 68 for 20,500 on credit. ஓகே, ஸோ 2017 எழுதியாச்சு, August 1 எழுதியாச்சு, செந்தில் கரெக்டாக. ஸோ செந்தில் எழுதியாச்சு. அவங்களோட அவுட்வர்ட் இன்வாய்ஸ் நம்பர் என்ன? 68, அதை எழுதியாச்சு. அவங்களோட அமௌண்ட் 20,500 எழுதியாச்சு. அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன? ஆன் August 4 sold goods to மாதவன் as per invoice number 74 for 12,800 on credit. ஓகே, ஸோ இப்போ மாதவன் எழுதியாச்சு, 74 இன்வாய்ஸ் நம்பர் எழுதியாச்சு, அண்ட் 12,800 அவங்களோட அமௌண்ட் எழுதியாச்சு. அடுத்தது என்னது? August 7 sold goods to Kanagasabai as per invoice number 78 for 7,500 on credit. எஸ், கனகசபைன்னு எழுதியாச்சு, 78 இன்வாய்ஸ் நம்பர் எழுதியாச்சு, 7,500 டோட்டல் அமௌண்ட்டு எழுதியாச்சு. ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து சேல்ஸ் புக் முடிஞ்சுதா? அடுத்த டிரான்சாக்ஷனை பார்த்துடலாம். August 15 ரிட்டர்ன் இன்வர்ட் பை செந்தில் ஆஸ் பர் கிரெடிட் நோட் 7 for 1,500 for which cash is not paid. ஸோ வந்து இது சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ செந்தில்னு எழுதிட்டேன், அதே மாதிரி அவங்களோட இன்வாய்ஸ் நம்பர் 7ன்னு எழுதிட்டேன், அவங்களோட அமௌண்ட் 1,500ன்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன? ஆன் August 20th sold goods to Selvam for 13,300 கேஷ். ஓகேவா? அதை என்டர் பண்ணக்கூடாதுல்ல, ஸோ அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது August 25th சேல்ஸ் ரிட்டர்ன் ஃபார் 1,800 by மாதவன் as per credit note 11 for which cash is not paid. ஸோ வந்து நான் என்ன எழுதுறேன்? மாதவன் 25th எழுதிட்டு மாதவன் எழுதியாச்சு, அவங்களோட இன்வாய்ஸ் நம்பர் 11 எழுதியாச்சு, 1,800 மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ சேல்ஸ் புக்கும் எழுதியாச்சு, சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கும் எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையுமே டேலி பண்ணிக்கலாமா? 1,500 + 1,800 எவ்வளவு? 3,300. ஸோ இதை நம்ம என்னென்னு எழுதணும்? சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் எழுதணும்.
சேல்ஸ் ரிட்டர்ன் எப்பயுமே என்னது டெட்டார் தான். ஓகேவா? அடுத்தது இந்த பக்கம் சேல்ஸ் புக்கையும் டேலி பண்ணிக்கலாமா? 20,500, 12,800, 7,500 ரெண்டு எல்லாமே வந்து ப்ளஸ் பண்ணிட்டோம்னா வி காட் 40,800. ஸோ இப்போ இந்த டோட்டலில் என்னென்னு எழுதணும்? சேல்ஸ் புக் அக்கௌண்ட் எழுதணும். சேல்ஸ் எப்பயுமே என்னது கிரெடிட். ஸோ கிரெடிட்னு எழுதியாச்சு. ஓகேவாமா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ லெட்ஜரில் போஸ்ட் பண்ணிடலாமா இவங்களெல்லாம்? ஸோ லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பர்சனல் அக்கௌண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாமா? சேல்ஸ் அக்கௌண்ட் எழுதிட்டேன். அதே மாதிரி லெட்ஜரோட ஃபார்மேட் டேட் பர்டிகுலர் ஜேஎஃப் அமௌண்ட் டேட் பர்டிகுலர் ஜேஎஃப் அமௌண்ட் ரெண்டு சைட்லையும் எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போது சேல்ஸோட டோட்டல் வேல்யூ என்னது? 40,800. ஓகேவா? ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்? ஆகஸ்ட் மந்த்ன்றனால ஆகஸ்ட்டோட லாஸ்ட் டேட் என்ன? 31. ஸோ நான் என்ன பண்ணேன்? 2018 ஆகஸ்ட் 31 எழுதிட்டு டு பேலன்ஸ் கேரி டவுன் அப்படி எழுதிட்டு 40,800. அதே மாதிரி இங்கே நம்மளோட டோட்டல் வேல்யூ கிடச்சதுல அதை நம்ம என்னென்னு எழுதணும்? சேம் அதே ஆகஸ்ட் 31 எழுதிட்டு பை சன்ரீஸ் ஆஸ் பர் சேல்ஸ் புக்னு எழுதிட்டு 40,800ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? அதோட டோட்டலையும் போட்டாச்சு. அடுத்து என்னது? இப்போ இது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணணும்? கேரி டவுன் பண்ண வேல்யூவை நம்ம இங்கே ப்ராட் டவுன் பண்ணணும். ஸோ நான் ப்ராட் டவுன் பண்ணும்போது என்ன டேட் எழுதணும்? நெக்ஸ்ட் மந்தோட ஃபஸ்ட் டேட்டை எழுதணும். எப்படி கேரி டவுனுக்கு அந்த டேட்டோட அந்த மந்தோட லாஸ்ட் டேட் எடுக்கிறோமோ அதே மாதிரி ப்ராட் டவுனுக்கு நெக்ஸ்ட் மந்தோட ஃபஸ்ட் டேட் எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் என்னது? ஆகஸ்ட்க்கு அப்புறம் செப்டம்பர். ஸோ செப்டம்பரில் ஃபஸ்ட் டேட்டு 1. ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதிட்டு அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 40,800 தானே டிஃப்ரென்ஸ். ஸோ 40,800 எழுதிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமா? சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வேல்யூ பார்த்தோம்? 3,300ன்னு பார்த்தோம். ஸோ இப்போ அதை எழுதிக்கலாமா? சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் எழுதிட்டேன். டேட் பர்டிகுலர் ஜேஎஃப் அமௌண்ட் எழுதிட்டேன். அந்த சைட்லையும் அதே மாதிரி டேட் பர்டிகுலர் ஜேஎஃப் அமௌண்ட் எழுதிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணால் 2017 எழுதியாச்சு. ஆகஸ்ட் 31 அதாவது அந்த மந்தோட லாஸ்ட் டேட் எழுதிட்டேன். டு சன்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட்டுன்னு எழுதி 3,300ன்னு எழுதிட்டேன். இப்போ அதுதான் என்னது? இங்கே குறையுதுல இந்த சைடில். அப்போ அதே அமௌண்ட்டை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ 2017 ஆகஸ்ட் 31. ஏன் அதே டேட் வருது? பிகாஸ் வி ஆர் கேரி டவுன் இட். அதனால என்ன பண்ணணும்? பை பேலன்ஸ் கேரி டவுன் எழுதிட்டு 3,300ன்னு எழுதணும். அடுத்து என்ன பண்ணுவோம்? இதை டோட்டல் பண்ணுவோம். ஸோ 3,000 டோட்டல் பண்ணுவோமா? 3,300ன்னு டோட்டல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ அதை ப்ராட் டவுன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் மந்தோட ஃபஸ்ட்டு வேல்யூ எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் என்னது? செப்டம்பர். ஸோ செப்டம்பர் 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதிட்டு அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ அதாவது அதே வேல்யூ தான் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட். கரெக்டாக? ஸோ 3,300ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது இப்போ என்ன பண்ணணும்? பர்சனல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இதில் யார் யார் நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டாக பார்த்தோம்? செந்தில் அக்கௌண்ட்டு, மாதவன் அக்கௌண்ட், கனகசபை அக்கௌண்ட். ஸோ இவங்க மட்டும்தான் நம்ம வராங்க. ஆமாம், எஸ், இவங்க 3 பேர் மட்டும்தான் வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து செந்தில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். செந்தில் அக்கௌண்ட் எழுதிட்டேன். லெட்ஜரோட ஃபார்மேட் எழுதிட்டேன். அடுத்து அவங்க எந்தெந்த டைமில் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துடலாம். ஸோ செந்தில் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிற டேட் என்னது? ஆகஸ்ட் 1. ஸோ ஆகஸ்ட் 1ன்னு எழுதிட்டு சேல்ஸ் அக்கௌண்ட் எழுதிட்டு அவங்களோட வேல்யூ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாங்க? 20,500 பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த வேல்யூ 20,500ன்னு எழுதிட்டேன். அடுத்தது அவங்க எப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க? 2017 ஆகஸ்ட் 15 அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல்ஸ் ரிட்டர்னோட அமௌண்ட் எவ்வளவு? 1,500. ஸோ அதையுமே நான் இங்கே எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணலாமா? ஸோ இங்கே 20,500 இருக்குது, அங்கே 1,500 இருக்குது. இப்போ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் வேல்யூ பார்க்கலாம். ஸோ 20,500 மைனஸ் 1,500 ஐ எம் கெட்டிங் 19,000. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 19,000 இருக்குல்ல, அதுதான் நம்மளோட பேலன்ஸ் கேரி டவுன் அமௌண்ட். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம எழுதிக்கலாமா? பேலன்ஸ் கேரி டவுனுக்கு என்ன டேட் எழுதணும்? அந்த மந்தோட லாஸ்ட் டேட் தான் எழுதணும். ஸோ ஆகஸ்ட் 31 எழுதிட்டேன். பை பேலன்ஸ் கேரி டவுன் எழுதிட்டேன். 19,000 எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ டோட்டல் பண்ணிக்கலாமா? 20,500 வந்துச்சு, இங்கேயும் 20,500 வந்துருச்சு. இப்போ இதை வந்து கேரி டவுன் பண்ண அமௌண்ட்டை நெக்ஸ்ட் மந்த்துக்கு ப்ராட் டவுன் பண்ணணும். ஸோ எடுத்துக்கு போயிடலாமா? செப்டம்பர் 1 ப்ராட் டவுனுக்கு எப்பயுமே என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் தான் போடணும். ஸோ செப்டம்பர் 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதிட்டேன். அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா? 19,000 அதை எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ யார் அக்கௌண்ட் பார்க்கலாம்? மாதவன் அக்கௌண்ட் பார்த்துடலாமா? மாதவன் அக்கௌண்ட்னு எழுதிட்டேன். சேம் அதே மாதிரி டேட் பர்டிகுலர் ஜேஎஃப் அமௌண்ட் எழுதியாச்சு. இந்த சைட்லையும் டேட் பர்டிகுலர் ஜேஎஃப் அமௌண்ட் எழுதியாச்சு. ஸோ மாதவன் வந்து எப்போ வந்து ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? ஸோ 2017 ஆகஸ்ட் 4 அன்னைக்கு. ஸோ 2 சேல்ஸ் அக்கௌண்ட் எழுதிட்டு அவங்களோட இன்வாய்ஸ் நம்பர் 74 எழுதிட்டேன். 12,800 எழுதிட்டேன். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும்? 2017 அவங்க சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிற டேட் எழுதியாச்சு. ஸோ ஆகஸ்ட் 25 சேல்ஸ் ரிட்டர்னு ஜேஎஃப்ல வந்து அவங்களோட இன்வாய்ஸ் நம்பர் 4 எழுதிட்டேன். அந்த அமௌண்ட் 1,800 அதாவது ரிட்டர்ன் பண்ண அமௌண்ட்டோட எழுதிட்டேன். அடுத்தது என்னது? இதை வந்து நம்ம இப்போ கேரி டவுன் பண்ணணும். அதாவது டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எடுக்கணும் இல்லையா? ஸோ 12,800 அங்கே
1800. இது ரெண்டுத்தையுமே நம்ம மைனஸ் பண்ணிக்கலாமா? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண ஐம் கெட்டிங் 11,000. ஸோ அந்த 11,000 தான் நம்மளோட கேரிட் ஆன் அமௌண்ட். இப்போ அந்த கேரிட் ஆன் அமௌண்ட்டுக்கு நம்ம என்ன டேட் கொடுக்கணும்? இந்த மந்தோட லாஸ்ட் டேட் கொடுக்கணும். ஸோ August 31st பை பேலன்ஸ் கேரிட் ஆன் 11,000 எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ அதுதான் நம்மளோட ப்ராட் டவுனோட அமௌண்ட். ஸோ அது என்னது? September 1 to பேலன்ஸ் ப்ராட் டவுன் அந்த அமௌண்ட்டை எழுதியாச்சு. ஓகேவாம்மா? அடுத்தது கனக சபை அக்கௌண்ட். கனக சபை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். டேட் பர்டிகுலர் ஜேஎஃப் அமௌண்ட் எழுதிட்டேன். இங்கேயும் அதே மாதிரி அந்த ஃபார்மேட் எழுதியாச்சு. இப்போ அவங்க எந்த டைமில் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 7,500. ஸோ சேல்ஸ் பண்ண அமௌண்ட் என்னது? 7,500. ஸோ டேட் வந்து August 7 எழுதிட்டேன். டூ சேல்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ண அமௌண்ட் வந்து 7,500. அதை எழுதியாச்சா? அடுத்தது இவங்க வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களா? நோ, அவங்க எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலை. ஸோ என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம டேரெக்டாக வந்து கேரி டவுன் பண்ணிடலாம். ஸோ 2017 August 31st எழுதியாச்சு. பை பேலன்ஸ் கேரி டவுன் எழுதிட்டு அதோட அமௌண்ட்டு எவ்வளவு? 7,500 தான் அங்கேயும் வரும். அதை எழுதியாச்சா? அடுத்து டோட்டல் பண்ணிக்கலாமா? இங்கேயும் 7,500, அங்கேயும் 7,500 டோட்டல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கேரி டவுன் பண்ண அமௌண்ட்டை தான் வந்து இங்கே ப்ராட் டவுனுக்கு கொண்டு வரணும். ஸோ ப்ராட் டவுனுக்கு டேட்டு September 1 எழுதிட்டேன். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் எடுத்தாச்சு. 7,500 எழுதியாச்சு. ஸோ இவ்வளோதாம்மா. லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறது எப்பவுமே என்ன பண்ணணும்? லெட்ஜரோட ஃபார்மேட் எழுதிக்கணும். முதல்ல வந்து சேல்ஸு, அப்புறமா பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணுவோம். யார் யாரெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நாம் என்ன பண்ணுவோம்? லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ லெட்ஜரில் போஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? முதல்ல அவங்க எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எந்த டேட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் அதோட டிஃப்ரென்ஸ் வேல்யூ இருக்கும்ல, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு அதை கேரி டவுன் பண்ணணும். ஸோ கேரி டவுன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? எப்பயுமே அந்த மந்தோட லாஸ்ட் டேட்டை தான் வந்து நம்ம போட்டு கேரி டவுன் பண்ணணும். இப்போது இஃப் சப்போஸ் ஜான்வரி அப்படின்னா January 31 எழுதணும். இப்போ அந்த January 31 கேரி டவுன் அப்படின்னும் போது நம்ம ப்ராட் டவுனுக்கு எந்த டேட் எடுத்துக்கணும்? நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் எடுக்கணும். ஜான்வரிக்கு நெக்ஸ்ட் என்னது? February. ஸோ ஃபெப்ரவரியோட ஃபர்ஸ்ட் டேட் 1 அதை மாதிரி தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து டேட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த இயர் டிரான்சாக்ஷன்ஸோட அமௌண்ட் இது எல்லாமே முக்கியம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே பேஸ் பண்ணி நம்ம இப்போ லெட்ஜர் அக்கௌண்ட் பார்த்தாச்சு. அடுத்த சம்மில் இதே மாதிரி பர்ச்சேஸ் சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எல்லாமே கம்பைன் பண்ண மாதிரி லெட்ஜர்லையும் போஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சம்மை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 6th சம்மோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.